மீனராசிக்காரங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி உங்க லைஃப்லாம் போகுது? ஏதாவது நல்லது நடக்கிற மாரியான சாத்தியக்கூறுகள் தென்படுதா? நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களோட நான் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கேன். ஏதாவது நல்லது நடக்குதா? இல்ல அப்படியே தான் லைஃப் போகுதா? ஜாப்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. கெரியர்லயும் இல்ல. ஹெல்த்லயும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல ப்ரோ. எனக்கு அப்படிதான் போகுதுன்னு ஏதாவது இருக்கா? இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. 2026க்கு அப்புறம் சில மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. மீனராசிக்காரங்களுக்கு அது நடக்க போகுதுன்றது நான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு வரேங்க. இந்த கம்மிங் நியூ இயர்ல இருந்து ஓரளவுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும். கடவுளுடைய அருளால இந்த 2025 நம்ம சேஃபா கடந்து வந்துட்டோம். அதுவரைக்கும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். 2026 நமக்காக வச்சிருக்காரு அந்த ஒரு வருஷத்த. அடுத்த வருஷத்துக்கு என்னலாம் பண்ணலான்ற ஒரு பிளான வந்து நீங்க ரெடி பண்ணுங்க. உங்க மைண்டுக்குள்ள நெறைய பிளான் வச்சிருப்பீங்க. ஏதாவது விஷயத்த நீங்க தொடங்கலாம்னு வச்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்க ஜாதகத்த ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் கிட்ட போய் பார்த்துட்டு, தசாபுத்திகள்லாம் செக் பண்ணிட்டு நீங்க இறங்குங்க. கண்டிப்பா அது வெற்றிய குடுக்கும். 2027 முற்பகுதி வரைக்கும் ஜென்ம சனியா சனி உங்க ராசிக்குள்ள இருப்பாரு. 2026 ஆல்மோஸ்ட் ரேவதி நட்சத்திரத்துல அவர் பயணப்பட்டுட்டு இருப்பாரு. பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி அதே மாரி 1, 2, 3, 4 இந்த பாதத்துல பொறந்தவங்கள்ல பூரட்டாதி, உத்திரட்டாதி இருக்காங்க இல்லையா? அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நெறைய கஷ்டங்கள் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அந்த கஷ்டங்கள் நடந்து போச்சு. அதோடைய அந்த சைட் எஃபெக்ட்ல தான் இப்போ நீங்க வந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாம இருக்கிறீங்க. ரேவதிக்கு தொடங்கியிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு நான் சொன்னேன்னா, இது உங்களுக்கு மறுபடியும் ஒரு டிப்ரஷன் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் இத சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். பட் உண்மைய கொஞ்சம் சொல்லணும் இல்லையா? பெரிய அளவுக்கான பயப்படுற அளவுக்கான பிரச்சனைகள் எதுவும் வராது. பட் இருந்தாலும் சில சில பிரச்சனைகள், இடைஞ்சல்கள் இது எல்லாமே கொஞ்சம் இருக்கும். 2026 அதெல்லாம் ரிகவர் ஆகும். குருவின் பார்வை வந்து உங்க ராசி மேல படப்போகுதுன்றதுனால, உங்க ராசிப்படியான நம்ம ப்ரெடிக்ஷன பார்க்கும்பொழுது, மீன ராசிக்காரங்களுக்கு 2026 ஒரு நல்ல மாற்றத்த கொடுக்கும். நான் வந்து இத 1000 தடவ சொல்லிருப்பேன். அதுக்கு மேலயும் சொல்லிருப்பேன். பட் நான் எவ்வளோ டைம் இத சொன்னாலும் நீங்க பார்ப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நொந்து போயிருக்கீங்க. அந்த அளவுக்கு அடிபட்டுருக்கீங்க. அந்த காயம் இன்னுமே ஆறாம தான் இருக்கு. ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், மீனராசியை தவிர்த்து மற்ற ராசியில பொறந்த என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், மீனராசிக்கார சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வருடம் முழுக்க என்னுடைய அந்த வாழ்க்கையில சில பகுதி நான் உங்களோட செலவிட்டுருக்கேன். நீங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, என்ன உத்வேகப்படுத்திருக்கீங்க. நீங்க எனக்கு கொடுக்குற அந்த உத்வேகத்தை தான் நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிரதிபலன் பாராம நான் உங்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களோட இந்த ஒரு வருடம் பயணித்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பா மீனராசிக்காரங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், என்னுடைய சிஸ்டர், ரிலேட்டிவ்ஸ் யார் வேணா நீங்க வச்சுக்கலாம். நான் எப்படி வேணா அதை சொல்லிக்கலாம். உங்களோட நான் பயணித்தது, உங்க கூட நான் வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணது, உங்களுக்கு வந்து ஒரு சில மோட்டிவேஷனா இருந்தது, உங்களுக்கு வந்து சில நல்ல விஷயங்கள சொன்னது, சில விஷயங்கள் தப்பா இருக்கும்போது கூட அதை நான் கரெக்ட்டா உங்களுக்கு எடுத்து உரைச்சிருக்கேன். உங்கள கரெக்ட்டா ஒரு கைடன்ஸ்ல கொண்டு போயிருக்கேன்னு நான் ரொம்ப நம்புறேன். இந்த 1 இயர் டிராவல் அப்படிங்கிறது என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது. 2025 என்னால எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ, அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை குடுத்திருக்கேன்னு நான் நம்புறேன். நம்ம சேனல்ல இருக்க சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்றேன். புதுசா பார்க்குறவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது. நான் ஒன்றும் அப்படியே லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சிடல. ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது அது பெரிய விஷயம் தானே. 2025ல நான் உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, உத்வேகம், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் விட 2026ல ரொம்ப அதிகமாகவே கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து வந்து அந்த எனர்ஜியெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணணும் இல்லையா? கஷ்டங்கள் இருக்கட்டும், கவலைகள் இருக்கட்டும், நமக்கு வந்து நல்லதே நடக்க மாட்டேதுன்ற விஷயங்கள் கூட இருக்கட்டும். காலம், நேரம் எல்லாத்தையுமே கண்டிப்பா சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அந்த மாற்றத்தை நம்ம ரசிக்கணும்ல, அதை ஃபீல் பண்ணணும்ல. ஸோ நம்ம மனசு உடைஞ்சிராம 2025ல பல பிரச்சனைகள் இருந்தும் நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி 2026லயும் இந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனைகள் இருக்கும். பட் 2025 2026 கம்மியா தான் இருக்கும். சில நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க ஒன்லி குட் திங்ஸை நோக்கி மட்டுமே இருக்கணும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் 2026ல. உங்க தசாபுத்தி நல்லா இருக்கும்போது நான் சொல்ற விஷயங்கள் இன்னும் அதிகமாவே நடக்கும்ன்றதுனால லைஃப் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 2025ல தொடர்ந்து அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு இது எல்லாமே 2026 வந்து நிற்கும். 2027 கூட அது வரும். என்னை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, என்னை விமர்சிக்கும் போது எனக்கு வந்து துணையா இருந்தது நீங்க மட்டும்தான். கண்டிப்பா எனக்கு உங்களுக்கு பர்சனல் ஹாரோஸ்கோப் நான் பார்க்கணுன்ட்டு உங்கள விட நான் வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா, இந்த ராசி பலன்லாம் பொதுவா சொல்றது. பட் பர்சனல் ஹாரோஸ்கோப் நான் பார்க்கும்பொழுது, உங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்றது ஓரளவுக்கு துல்லியமா சொல்ல முடியும். ஒரு மோர் தென் 70% ஓரளவுக்கு கரெக்ட்டா சொல்லலாம். ஆனா ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நியூஸ் என்னன்னா, பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்க முடியாத அளவுக்கு பர்சனலா எனக்கு வந்து நெறைய வேலை இருக்கு. நெறைய ஒர்க் இருக்கு. அதனால தான் நான் வந்து ராசி பலன் மூலமாவது உங்களுக்கு நம்பிக்கை குடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா பர்சனல் ஹாரோஸ்கோப் நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, இந்த நம்பிக்கை வந்து அளப்பரியதா இருக்கும் உங்களுக்கு. உங்க ஜாதகத்தை நான் பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் சொல்றதோட உங்களை மோட்டிவேட் தான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராருன்னும் போது அவர் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறேன். அவருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல. தொட்டது எல்லாமே ஃபெயிலியர் தான். சுத்தி சுத்தி இந்த இழப்புகள் சொல்லுவோம்ல, எப்பவுமே அந்த இழப்புகள் தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. இதுக்குடா வாழ்றோன்ற நிலைமைக்கு அவர் போயிட்டாரு. அப்ப என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வராரு. நம்ம வச்சுப்போம். சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜோதிட நல்ல நீ லைஃப் முடிஞ்சே போச்சு.
நான் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு பர்சன். நீங்க பார்த்துட்டு மட்டும் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருப்பாரு. நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அவருக்கு அந்த நேரத்துல மீன ராசிப்படி நிறைய கஷ்டங்கள் வந்து நடந்துச்சு. பட் தசாபுத்தி அவருக்கு நல்லா இருக்கலாம். அவருடைய ஜாதகப்படி, அவருடைய பிறந்த லக்னப்படி, அவர் பிறந்த நட்சத்திரப்படி அவருக்கு வந்து ஒரு ராஜயோக திசை நடக்க போகுது. 2026ல அந்த ராஜயோக திசை தொடங்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு அவர் ஜாதகப்படி சுக்கிரன் வந்து அவருக்கு மிகப்பெரிய வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்காரு. அவருடைய திசை வந்து 2026ல இருந்து சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கும். 2026னா இப்ப 2046 வரைக்கும் அந்த திசை வரப்போகுதுன்னு இருந்துச்சு அப்படின்னா, அந்த சுக்கிரன் நல்ல பாவகங்கள்ல நல்ல கிரகத்தோட சேர்ந்து அஃபெக்ட் ஆகாம நல்லதை கொடுக்கக்கூடிய இடத்துல மட்டுமே இருந்திருக்கு அப்படின்னா, 2026க்கு அப்புறம் அடுத்த வர 20 வருஷத்துக்கு அவர் ரொம்ப உச்சத்துல இருப்பார். அப்படியே லைஃப் தலைகீழ புரட்டி போடும் அவருக்கு. இந்த ராசி பலன், பொது பலன் சொல்றேன். அப்ப தசாபுத்தி தான் உண்மையான பலன். லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் 100% கொடுக்கக்கூடியது தான் தசாபுத்திகளா தான் இருப்பாங்க. ராசி பலன் சொல்றதை விட இந்த மாதிரி பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு தீர்க்கமான இன்னும் 100% நம்பிக்கை கொடுக்க முடியும். ராசி பலன் மூலமா ஒரு 30% நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நான் பார்க்க தொடங்கும்போது 100% நம்பிக்கையை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். எங்கேயாவது ஒன்று சிலதெல்லாம் மிஸ் ஆகும். அது வந்து அனுபவ ரீதியா சில பிரச்சனைகள் இருக்கலாம். பட் சில விஷயங்களை நம்ம அழகா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். தனிப்பட்ட ஜாதக பலன் பார்க்கறதுக்கு உங்களோட நான் தான் ஆவலா இருக்கேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கான நேரம் எனக்கு அமைய மாட்டுதுங்கிறது தான் உண்மை. பர்சனலா எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் கடந்து வரணும். அதெல்லாம் வரும்பொழுது எப்போ நான் உங்களுக்கு ஆரம்பிப்பேன்னு எனக்கும் தெரியல. ஆனா அஸ்ட்ராலஜியை ஃப்ரீயா சொல்லணும், லைவ்ல வந்து ஒரு 10 பேர் கொண்டு பதில் சொல்லிட்டு போகணுன்ற உடன்பாடு எனக்கு இல்லவே இல்லை. உங்களுடைய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது தேவைப்படும். அப்பதான் நல்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்றேன், நான் நல்ல மைண்ட் செட்ல இருக்கணும். அந்த நேரத்தில் எவனோ ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தை திட்டி என்னை வந்து டென்ஷன் ஆக்கி விட்டான் அப்படின்னா எனக்கு ப்ரெடிக்ஷன் எனக்கவே வராது. நான் சொல்றது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஸோ நான் நல்ல மைண்ட் செட்டில் இருக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் எனக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்க வராது. எனக்கு ஹெல்த் ரீதியாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் எனக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்க வராது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ஏற்கனவே கற்றுக்கிட்ட அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். பட் அது உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா என்னுடைய மனநிலை முதல்ல வந்து ஸ்டடியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் சொல்கிற விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் நாலேஜும் அஸ்ட்ராலஜியில் தேவைப்படுது. இது எல்லாமே சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் என்னால் வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும். அதை சொல்ல முடியும் நான் நம்புகிறேன். காலம் நேரம் தான் முடிவு செய்யும். மினிமம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 10 ரூபாயாச்சும் வாங்கிட்டு தான் வந்து ஜாதகம் பார்க்கணும்னு மைண்ட் செட்டை தான் இருக்குது. இலவசமாக ஜாதக பிரச்சனை சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே எது இலவசமாக கிடைக்குது சொல்லுங்கள்? எல்லாமே வியாபாரம் தான். காலையில் கண்ணு முழிச்சிருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வியாபாரம். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து அன்பாக பேசினாலே அது ஏதோ வியாபார நோக்கத்துக்காக தான் இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்கிற நோக்கெல்லாம் இங்கே யாரும் கிடையாதுங்க. உண்மையை நம்ம ஒத்துக்கணும். அந்த அளவுக்கு நல்லவர்கள் எங்கன்னா ஒரு சில பேர் இருக்கலாம். எல்லாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது போல் நல்லவனாக இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மக்கள் வந்து விடமாட்டாங்க. அவனை வந்து கெட்டவனா மாற்றிடுறாங்க. நம்ம எந்த நோக்கத்தோடு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரன்றதை அவன் புரிஞ்சுக்கவும் மாட்டான். என்னுடைய ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற மீனராசிக்கார சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்குமே நான் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். 2026 விட்டுறாதீங்க. 2026 நீங்கள் விடவே கூடாது. நல்லா எல்லாரும் கேட்டுக்கோங்க. எப்போவுமே ஜென்மசனி முடியும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். நல்லதும் நடக்கும், அதே நேரத்தில் சின்ன சின்ன கெட்டதும் நடக்கும். ஆனால் நிறைய மாற்றங்கள், உங்களுடைய கேரக்டரே சேஞ்ச் ஆகக்கூடிய, உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால இந்த ஒரு வருடத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த 2026 இந்த ஒரு வருடம் தான் உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடும் நான் சொல்கிறேன். இந்த 2026 இப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள் கூட உங்களுடைய எதிர்காலத்தை புரட்டி போடும். இப்போ ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் என்ட்ராவீங்க, அதுதான் உங்கள் ஃபியூச்சருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ம சனிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள நுழைவீங்க, அது நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கான ஒரு ஆண்டா 2026 இருக்கு. மீனராசிக்காரங்க நம்பிக்கையா இருங்க. 2026 உத்வேகத்தோட, ஒரு வீரத்தோட, தைரியத்தோட பயணிங்க. உங்களோடு சேர்ந்து அந்த ஒரு வருடம் பயணிக்க நானும் தயாரா இருக்கேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கோர்த்து வழி தருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.